விஎஸ் கிச்சன் திருக்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். திருக்க மீன் இது மாதிரி ஆஞ்சி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு தேவையானது தக்காளி, மிளகு, பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், 2 தாளிப்புக்கு 2 பச்சை மிளகாய், இவ்வளோ தான். இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மீனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். திருக்க மீன் மருத்துவ குணம் உள்ள மீன். திருக்கன்னு சொல்லலாம், செம்மடக்கான்னு சொல்லலாம். பெருசாக இருந்தால் செம்மடக்கா மீன், சின்னதாக இருந்தால் திருக்க மீன். இப்போ இது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதை அரைச்சிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம், நல்லா வெங்காயம் நல்லா ஒரு 2 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். சின்ன வெங்காயம் மருத்துவ குணம் உள்ளது, ருசியும் நல்லா இருக்கும். அதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். நல்லா லெமன் சைஸில் ஒரு லெமன் சைஸ் புளி, அரிசி களைஞ்ச தண்ணி, அதுக்கு தேவையான உப்பு, அது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ தாளிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்க்க மாட்டேன், நீங்கள் வேணால் கடுகு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தாளி போடுங்க. சேர்த்தோம்னா நான் வாசமாக இருக்கும். நான் வெந்தயத்தூள் சேர்க்குறேன். வெந்தயத்தூள்னா வெந்தயத்தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி வச்ச விழுது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த விழுதியும் அதில் போட்டு நல்லா கிளறிக்கணும். அப்போ தான் பச்சை வாடை எல்லாம் போயிடும். சாப்பிட்றது நல்லா மணமாக ருசியாக நல்லா இருக்கும். இல்லைன்னா பச்சை வாடை அடிச்சுக்கிட்டு இருக்கும், சாப்பிட்றதுக்கு குழம்பு ருசி கொடுக்காது. நல்லா போட்டு வதக்கிக்கலாம். திருக்க மீன் ரொம்ப மருத்துவ குணம் உள்ள மீன். அது கிடைக்கும்போது வாங்கி சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கு பால் கொடுக்குறவங்க, கர்ப்பிணி பெண்கள், கை கால் மூட்டு வலி உள்ளவங்க இதெல்லாம் சாப்பிடலாம். இது பத்திய மீன் தான், எந்த ஒரு கெடுதியும் கிடையாது. இதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் இருக்காது, உடம்பு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புளியும் ஊற வச்சுருக்கோம், அது நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ வர்ற புளி பேரிச்சம்பழமாக இருக்குது, கரையவே மாட்டாங்குது. ஊர் பக்கமெல்லாம் இந்த சைடு ஃபுல்லாக நார் இருக்கும். நம்ம கரைச்சோம்னா கையில் போட்டு கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை வதக்கியாச்சு. நமக்கு தேவையான அளவு குழம்புத்தூள்லாம் 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மீன் இருந்துச்சுன்னா ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகும் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் சுள்ளுன்னு சாப்பிட்டா தான் நல்லா வாசமாக மணமாக இருக்கும். இன்றைக்கி சமைச்சிட்டு நாளைக்கு சாப்பிடணும், நல்லா ஊறி இருக்கும். மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா போட்டு அந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கியிருக்கோம் இல்லையா, அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ அந்த பச்சை வாடை இருக்காது, அந்த மசாலா நல்லாயிருக்கும். நான் கம்மியாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் சமைக்கலாம், செம்ம டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கம்மியாக தான் சேர்க்கணும். திருக்க மீனுக்கு புளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, இல்லைன்னா ரொம்ப புளிச்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு மீன் குழம்பு தான் இருந்தாலும் இது கொஞ்சம் மருத்துவ குணம் உள்ள மீனுங்கிறதுனால புளியை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். அதனால் தக்காளி சேர்த்துருக்கும், புளிப்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா போட்டு எல்லாம் கரைச்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி களைஞ்ச தண்ணியில் சேர்க்கும்போது அந்த குழம்பு அவ்வளோ வாசமாக மணமாக இருக்கும். எப்போவுமே அரிசி ஊற வைக்கும்போது நல்லா களைஞ்சி ஒரு தண்ணியை எடுத்துருங்க. மறுபடியும் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க. காய்கறி வேகிறதுக்கு, இது மாதிரி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ருசியாக இருக்கும். அரிசி களைஞ்சாலி வாசமாக இருக்கும். கைனி தண்ணி சாறுன்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை அதெல்லாம் போட்டு கைனி சாறு வச்சு சாப்பிடுவாங்க, நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம பருப்பு சாம்பாருக்கு கூட பருப்பு வேக போடும்போது இது மாதிரி கைனி தண்ணி ஊற்றி சாப்பிட்டோம்னா, ஊற வச்சோம்னா நல்லாயிருக்கும். அந்த தண்ணியை எடுத்து நம்ம குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். உப்பு காரமெல்லாம் பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு, நான் உப்பு சேர்த்துக்கிறேன். காரமெல்லாம் சரியாக இருக்குது. மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். திருக்க மீன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு கப்பலையே கவுத்துருமா அந்த திருக்க மீன், அவ்வளோ பெருசாக இருக்குமா. நல்ல கப்பல் சைஸ் அவ்வளோ பெருசாக இருக்குமா திருக்க மீன். சின்னதாக இருக்கிறது செம்மடக்கான்னு சொல்லுவாப்புல. க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ சிம்மில் வச்சுட்டு மீனை சேர்த்துக்கலாம். மீன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த மீன் சாப்பிடும்போது அப்படியே கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எலும்பே கிடையாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கறி சதை எப்படியோ அதே மாதிரி லேயர் லேயராக இருக்கும் இந்த மீன். கருவாடும் சூப்பராக இருக்கும். திருக்க கருவாடு கை கால் மூட்டு வலி பிரச்சனைக்கு ரொம்ப அருமையான ஒரு மருந்து. ஒரு இதில் பார்த்தா இது மருந்து குழம்புன்னு சொல்லலாம். சீரகம் சேர்க்கக்கூடாது, சீரகம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆகிடும். அதனால் மிளகும் பூண்டும் நல்லா அரைச்சி சேர்த்துருக்கும், நல்லா மணமாக வாசமாக இருக்கும். அந்த மிக்ஸி ஜார்லேயே அந்த கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும்.
அதனால் கழுவி அந்த தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். குழம்பு கொதிக்கட்டும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சுட சுட கேப்பக்களி வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். கேப்பக்களிக்கும் களிக்கு சாப்பிட்றவங்க களிக்கு சாப்பிடுங்க, சாதம் சாப்பிடுங்க சாதத்துக்கு சாப்பிடுங்க. மீன் குழம்பு எப்போவுமே இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடணும். நான் இப்போ எண்ணெய் சட்டியில் வச்சுருக்கேன். இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால மண் சட்டியில் வைக்க முடியாது. மண் சட்டி கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் சூடாகிறதுக்கு. அதனால் குழம்புல இந்த எண்ணெய் சட்டியில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மண் சட்டிக்கு மாற்றிக்குவேன். அப்போ தான் அந்த அந்த மண் சட்டியோட வாசமாக நல்லாயிருக்கும். எப்போ மீன் குழம்பு சாம்பார் எது வச்சாலும் பருப்பெல்லாம் அதில் வேக வச்சுட்டு மீதியை வந்து மண் சட்டிக்கு மாற்றிக்குவேன். மண் சட்டியில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த ஒரு மனம் கொடுக்கும், ஒரு ருசி கொடுக்கும். சாப்பிட சாப்பிட ருசியாக இருக்கும். அந்த ஒரு வாசமாக. குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த டைம் என்னோட கொஞ்சம் பூண்டு கூட தட்டி போட்டுக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். நம்ம அதிலே அரைச்சதுனால பூண்டு இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். இந்த மீன் கிடச்சுன்னா விரும்பி வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானது. நம்ம கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. என்ன அதில் கொஞ்சம் வளவளப்பு இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா கல்லில் போட்டு தேய்க்கணும். நல்லா தேய்ன்னு தேய்ச்சிட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக விட்டுரும். சைடை மட்டும் லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம மஞ்சத்தூள் போட்டு இது பண்ணி கழுவி குழம்புக்கு சேர்த்துக்கலாம். சேதாரமே இல்லாத மீன், ரொம்ப வேஸ்ட் ஆகாது இந்த மீன். இப்போ மண் சட்டிக்கு மாற்றியாச்சு. இந்த குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருக்க மீன், அருமையான திருக்க மீன் குழம்பு தயார். இது இன்றைக்கி சமைச்சாச்சு. நாளைக்கு சாப்பிடும்போது தேவ அமிர்தமாக இருக்கும் திருக்க மீன் குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.